காலச்சூழலில் உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற பல நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டியுள்ளது. தனியார் மருந்தகங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் இம்மருந்து பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளது. பொதுமக்களின் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். தரமான மருந்துகள் குறைவான விலையில் பொதுமக்களுக்கு கிடைத்திட தாயுள்ளம் கொண்ட நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்கள் இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. ஜெனரிக், பிராண்டட், சர்ஜிக்கல், நியூட்ராசியூட்டிக்கல் மற்றும் இந்திய மருந்துகளையும் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தாலும் தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தாலும் பொதுமக்களுக்கு சந்தை மதிப்பை விட 75% வரை குறைந்த விலையில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் ஆன முதல்வர் மருந்தகங்களில் விற்பனை செய்யப்பட உள்ளது. சென்னை சாலி கிராமத்தில் தமிழக மருத்துவ சேவை கழகத்தால் அனைத்து வசதிகளுடன் கூடிய மத்திய கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் 48 மணி நேரத்திற்குள் மருந்துகள் நகர்வு செய்வதற்கு வாகன வசதியுடனான மாவட்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கிடங்குகளில் 3 முதல் 6 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை சேமிக்க அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்திற்கென கூட்டுறவுத்துறையால் www.முதல்வர்மருந்தகம்.tn.gov.in என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டு B.Pharm மற்றும் D.Pharm கல்வியில் தேர்ச்சி பெற்ற தொழில் முனைவோர் அமைக்கும் முதல்வர் மருந்தகங்களுக்கு அரசு மானியம் 3 லட்சமும் கூட்டுறவு சங்கங்களுக்கு 2 லட்சமும் அரசால் வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் மருந்தகம் செயல்படுத்துவது குறித்தான மென்பொருள் பயிற்சி தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு 3 கட்டங்களில் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 1500 நபர்கள் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மருத்துவ செலவினை குறைக்கும் முதல்வர் மருந்தகம் என்ற உன்னதமான திட்டத்தை துவக்கி வைத்து அவர்களின் துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற உழைப்பேன். உங்களில் ஒருவனாக, உங்களோடு ஒருவனாக என்றும் இருப்பேன்.